நீங்க சொல்லலனாலும் எனக்கு தெரியும். உங்க முகத்தை பார்த்தே என்னால புரிஞ்சுக்க முடியுது. என்னோட உடலும் என் பாடி டபுளோட உடலும் கொஞ்சம் கூட மேட்ச் ஆகலாதானே? எனக்கு பதிலா நீ தான் போக போற. நீ என்ன வேணாலும் செய், ஆனா அவர் என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ சொல்லி ஆகணும். இங்க பாடி டபுள்ங்கறத பொதுவா நாங்க உயிரை பாதுகாக்கிறதுக்கு மட்டும் தான் பயன்படுத்துவோம், தெரியும்? நிறுத்துறியா? பொண்ணுங்கனாலே ஒல்லியா அழகா இருக்கணும்னு உன்ன மாதிரி ஆண்கள் தானே முடிவு பண்றது. உன்னதான் நம்பி இருக்க. நீங்க கவலை, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஒருவேளை உங்க மீட்டிங் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சாலும் கல்யாணத்தப்ப உங்களை பார்த்துதானே ஆகணும். கவலைப்பட. என்னோட சின்ன வயசுல இருந்தே நான் எப்பவுமே இந்த இடத்துக்கு வந்துதான் விளையாடுவேன், தெரியுமா? இந்த இடத்துல ஒளிஞ்சிருந்தா வீட்ல யாரு என்ன பேசினாலும் அதை என்னால ஒட்டு கேட்க முடியும். இத பாரு, அவர் என்ன பார்த்த உடனே மயங்கி விழுந்துட்டோம், அவ்வளவுதான். அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். புரியல. அவங்க சொன்ன மாதிரி இவரு அவ்வளவு அழகா ஒண்ணும் தெரியலையே. அதாவது அவரை கொஞ்சம் பாரு. என்ன சொன்ன? நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன். அவர் கிட்டத்தட்ட சோஜி மாதிரி. அவர் முன்னாடியே அவர் உடலை பத்தி நீ பேசவே கூடாது. இப்பதான் புரியுது. ஆனா என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. அவங்க ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு மேட் ஃபார் ஈச் அதர். என்ன உடல் பருமன்? இந்த அழகிய ஆண்மகன் எனக்கு ரொம்ப முக்கியமானவர். அப்பவே நினைச்சேன். நேரடியா பாக்கணும்னு ஆசையா இருக்கு. பரவாயில்ல விடுங்க, நம்ம ஆசைப்படுற எல்லாமே நடக்கிறது இல்லல்ல. இத பாரு, நான் சொன்ன வேலையை முடிக்க என்ன பண்ணணுமோ அதை எல்லாமே சுமூகமா நடக்கும். பாக்க கொஞ்சம் பயந்து போயிருக்கிற மாதிரி தெரியுது. இல்ல வேண்டாம். அவங்க என்ன சொன்னாங்க? வேற ஆனா இதுக்கு வாய்ப்பே இல்ல. இந்த மிஷனுக்கு தானே நம்மள அனுப்பி இருக்காங்க. சரி சொல்லுங்க, உங்களுக்கு ரோஜா பூக்கள்னா பிடிக்குமா? ஆமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா ரோஜா பூக்கள்ல நிறைய கலர்ஸ் இருக்கு. ஒன்னொன்னுக்கு ஒரு ஒரு அர்த்தம் இல்ல. அதாவது எல்லோ ரோஸ கொடுத்தா பிரேக்கப் பண்றது அர்த்தம் இல்ல. ஒரு பூ மட்டும்தான், அதுங்களுக்கு வேற எதுவும் தெரியாது.